இன்னைக்கு மனிதர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். டாக்டர்கள் அதிகமாயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிருக்கு, எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் ஷாப்ஸு. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் இத்தனை ஹெல்த் ப்ராப்ளத்தை உருவாக்கப்பட்டதா அல்லது உருவானதா அப்படின்னு பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது தானுங்க. எல்லா உயிரினங்களும் அது இயற்கையாக அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்குது. மனிதன் மட்டும் செயற்கையாக கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணதுனால வந்த விளைவு தான் இத்தனை ஹெல்த் பிரச்சனை. எல்லாத்துக்குமே நம்ம இப்போ கெமிக்கலை யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கெமிக்கல்ஸு வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக ஆயிடுச்சு. நம்ம எங்கெங்கெல்லாம் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க ஆரம்பித்தாலே நம்மளுடைய உடல் நலம் பேணப்படும், ஆரோக்கியம் பேணப்படும். எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில் கெமிக்கல்ஸை குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. அந்த இயற்கை தான் 100% நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாமே இயற்கையை விட்டு விலகி கெமிக்கல்ஸுடைய டாமினேஷனால் வாழ்கிறதுனால அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் இத்தனை ஹெல்த் பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ கெமிக்கல் பயன்பாட்டை குறைத்தால், இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தால் இந்த ஹெல்த் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முழுவதுமாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாறலாம். ஸோ கெமிக்கல் பயன்பாட்டை குறைப்போம், இயற்கையை நோக்கி பயணிப்போம்.